ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த வருஷத்துக்கான அட்சய திருதியை. இந்த ஒரே ஒரு வேர் உங்க கையில இருந்தாலே போதும். மின்னல் வேகத்தில் பணம் வரும். 16 செல்வங்கள் தாண்டவமாடும். அது என்ன வேர், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன வேரை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அட்சய திருதியை எதுக்காக கொண்டாடுறோம், எந்த நாளில் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக ஒரு சிறிய குறிப்பு. ஒரு வருஷமும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை திருதியை திதி இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு வருஷம் வரக்கூடிய அட்சய திருதியை. சித்திரை மாதத்துல அமாவாசைக்கு பிறகு 3வது நாளாக வரக்கூடியது என்ன, திருதியை தான். அந்த திருதியை நாளில் அட்சய திருதியை அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம். அந்த நாளில் நம்ம என்ன பேசுகிறோமோ, என்ன செய்கிறோமோ, இல்லை என்ன விஷயங்கள் வாங்குகிறோமோ அது பன்மடங்கு பெருகும். அட்சய பாத்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்ல குறையாத பாத்திரம். மகாபாரதத்தில் சூரிய பகவான் பாண்டவர்களுக்கு இந்த அட்சய பாத்திரத்தை கொடுத்துருக்காராம். காட்டில் அவங்க பசியாறதற்காக வாங்கப்பட்ட அந்த அட்சய பாத்திரத்தில் எடுக்க உணவு குறையாம வந்துக்கிட்டே இருந்துச்சான். பாண்டவர்கள் பசி தீர்ந்து போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு அது சாப்பாடை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சான். அதுதான் அட்சய பாத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய பகவான் இந்த அட்சய பாத்திரத்தை சித்திரை மாத வளர்பிறை திருதியை திதியில தான் பாண்டவர்களுக்கு கொடுத்துருக்காராம். அந்த நாளை தான் நம்ம அட்சய திருதியாக கணக்கில் எடுத்துக்கிறோம். அந்த நாளில் பொன் பொருளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை நம்ம மனசார வணங்கணும். மகாலட்சுமி தாயார் ஒருத்தவங்க வீட்டில் வந்துட்டாலே ஆடம்பரமான வாழ்க்கை, அத்தியாவசியமான வாழ்க்கை, அதை விட முக்கியமானது செல்வ செழிப்பான வாழ்க்கை கிடைக்கும். அந்த ஒரு காரணத்தால தான் அட்சய திருதியை அன்னைக்கு வாங்கக்கூடிய பொருட்கள் பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிறதுக்காக அன்றைய தினம் தங்கம் வெள்ளி நகையில வாங்கி வீட்டில் வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, பிறந்திருக்கக்கூடிய இந்த புதிய தமிழ் வருடம் இருக்கு இல்லையா, பராபவ வருடம், இந்த சித்திரை மாதம் ஆரம்பித்து அடுத்த 12 மாதங்கள் பங்குனி வரைக்கும் இந்த வருஷம் முழுக்க தங்கம் வெள்ளிக்கு நமக்கு குறைவே ஏற்படக்கூடாது. அடகு வைத்த நகைகள் கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு வரணும். அதே மாதிரி மகனுக்கோ திருமணம் இருக்கு, அதுக்காக தங்க நகைகள் வீட்டில் அதிகமாக சேரணும்னு எந்த கோரிக்கையை முன் வச்சு நீங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் பூஜை பண்ணாலும் நிச்சயம் அது நடக்கும். இந்த வருஷம் நமக்கு அட்சய திருதியை திங்கக்கிழமையில் வந்திருக்கு. சோமவாரம் சிவபெருமானுக்கு உகந்தது. திங்கக்கிழமை காலையில் 7:09 ராகு காலம், காலையில் 10:12 யமகண்டம். பூஜை பண்ண போறீங்க, அதுவும் மகாலட்சுமி பூஜை பண்ண போறீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக பண்ணணும்னா காலையில் 6:30 7:30 இந்த 1 மணி நேரத்தில் முடிச்சிடணும். அவ்வளோ சீக்கிரம் எழுந்து பூஜை பண்ணுறதுக்கு உடல் ஒத்துழைக்காது அப்படிங்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு நேரம் காலையில் 9:15 10:15 இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அதை விட்டிங்கன்னா மதியம் 12:15 1:15 இந்த 1 மணி நேரமும் ரொம்ப உகந்த நேரம் தான். காலை நேரத்தில் சுத்தமாக வழிபாடே செய்ய முடியாது, நாங்கள் மாலை நேரத்தில் தான் வழிபாடு செய்ய போகிறோன்னா வழிபாடு செய்யலாம். மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே பூஜை பண்ணலாம். இந்த திருதியை தீதி இருக்குல்ல, வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை தீதி, அது திங்கக்கிழமை காலையில் 11:15 வரைக்கும் தான் இருக்குது. திருதியை முடிஞ்சு 11:15 மணிக்கு மேலே சதுர்த்தி ஆரம்பிச்சிடுது. அதுவும் வளர்பிறை சதுர்த்தி விரதம் விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப உகந்தது. எல்லா வருஷமும் அட்சய திருதியையும் சதுர்த்தியும் ஒரே நாளில் வரும்னு சொல்ல முடியாது. திருதியை தீதி நைட்டு முடிஞ்சு மறுநாள் சூரிய உதயத்துக்கு பிறகு தான் சதுர்த்தி தீதி பிறக்கும். ஆனால் இந்த வருஷம் திங்கக்கிழமை நமக்கு 11:15 வரைக்கும் திருதியை தீதியும் இருக்குது, அதுக்கப்புறமா சதுர்த்தியும் இருக்கிறதால இப்படிப்பட்ட ஒரு நாளை நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மகாலட்சுமி பூஜை அப்படிங்கும் போது கண்டிப்பான முறையில் எல்லார் வீடுகள்லையும் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யணும். மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள் செய்து வைத்து படைக்கலாம். அது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வேர் உங்கள் வீடு பக்கத்தில் நீங்கள் சாதாரணமாக போகும்போது ரோட்டு ஓரங்களில் உங்கள் கண்ணில் தென்படக்கூடிய வேர் தான். அதுதான் குப்பை மேனி வேர். பெயர் தான் குப்பை மேனி, ஆனால் குப்பையில் இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையை கோபுரத்தோட உச்சிக்கே கொண்டு போகக்கூடிய அற்புதமான வேர் இந்த குப்பை மேனி வேர். தன ஆக்ரோஷ்ட மூலிகையில் முக்கியமான பொருள் இந்த குப்பை மேனி வேர் தான். பணவசியம் ஜனவசியம் இந்த இரண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தாந்திரிக பொருளாக இந்த குப்பை மேனி வேரை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ அட்சய திருதியை அன்னைக்கு திங்கக்கிழமை இந்த பரிகாரத்தை பண்ண போறீங்கன்னா நீங்கள் காலை நேரத்தில் செய்தாலும் சரி, மாலை நேரத்தில் செய்தாலும் சரி, ராகு காலம் யமகண்டம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே அதுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கு முந்தைய நாளோ இந்த குப்பை மேனி வேரை நீங்கள் பறிச்சு வச்சுக்கணும். குப்பை மேனி வேரை செடியோட வேரோட பிடுங்கி எடுத்து நெகம் படாமல் அந்த இலைகள்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அந்த குப்பை மேனி வேற செடியிலேருந்து எடுக்கும்போது சாபம் நசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் நீங்கள் வேற பிடுங்கி எடுக்கணும். காரணம், உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு செடியை
நம்மோட பொருளாதார முன்னேற்றத்துக்காக ஒரு தாந்திரிகத்தை பயன்படுத்தும் போது அது மூலயமா நமக்கு சாபங்களோ பாவங்களோ வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். சாபம் நசி நசி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த குப்பை மேனி வேரோடு பிடுங்கி எடுத்துட்டு வந்து இலைகள்லாம் கிள்ளி எடுத்துட்டு மஞ்சள் கலந்த தண்ணீர்ல அதை நீங்கள் வாஷ் பண்ணணும், அதை நீங்கள் சுத்தப்படுத்தணும். காரணம் தோஷம் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இது எல்லாம் தயார் செய்து அந்த வேரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி காலை நேரத்துலையோ மாலை நேரத்துலையோ எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை பண்ண போறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு சின்னதாக ஒரு தட்டு மேலே நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த குப்பை மேனி வேற வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ பாதத்தில் அந்த குப்பை மேனி வேற வைக்கணும். அதுக்கப்புறமா தூப தீபங்கள்லாம் காமிக்கிறது, விளக்கேற்றி வைக்கிறது, இந்த வழிபாட்டெலாம் பண்ணிடுங்க. பூஜையை முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் உங்கள் வலது கையில் உங்கள் வலது உள்ளங்கையில் அந்த குப்பை மேனி வேற ஏந்திக்கிட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பண கஷ்டம், பொருளாதார கஷ்டம் இதெல்லாம் விலகணும். இந்த வருஷம் பராபவ வருடத்தில் ஓரளவுக்கு தங்க நகைகள் வாங்குற சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் அடுத்த முறை தங்க நகைகள் எங்கள் வீட்டில் பன்மடங்கு பெருகணும். அப்படி ஒருவேளை இந்த வருஷம் வாங்க முடியலனா கூட அடுத்த வருஷம் சித்திரை மாதத்துக்குள்ள தங்கம் வாங்குற நிலைமைக்கு நாங்கள் முன்னேறி போகணும்னு சொல்லி உங்கள் வேண்டுதலை மகாலட்சுமி தாயிட்ட முன் வச்சுட்டு மறுபடியும் அந்த வேரை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் மகாலட்சுமி தாயார் பாதத்தில் வச்சு எடுத்துருங்க. இந்த ஒரு வேர் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் பாதத்திலே இருக்கட்டும். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த வேரை அப்படியே எடுத்து உங்கள் வீட்டில் பீரோவில் ஏதாவது நகையும் ரூபாய் நோட்டும் வச்சுருப்பீங்க. அந்த நகை அப்படிங்கிறது ஒரு சிறிய மூக்குத்தியாக இருந்தாலும் பரவாயில்லை. அதே மாதிரி அந்த ரூபாய் நோட்டுங்கிறது குறைந்தது 10 ரூபாய், அதிகபட்சம் எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் பரவாயில்லை. எப்படி பார்த்தாலும் பீரோவில் நீங்கள் தினமும் பயன்படுத்தாத ஏதாவது தங்க நகைகள் வச்சுருப்பீங்களே, அந்த நகைகளையும் ஒரு ரூபாய் நோட்டு எடுக்கிறீங்கன்னா அந்த ரூபாய் நோட்டை நீங்கள் செலவு பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி உங்களால் எவ்வளோ தொகை முடியுதோ அந்த தொகையை எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் பாதத்தில் வச்சு எடுத்திருக்கக்கூடிய அந்த குப்பை மேனி வேர், அது கூட ரூபாய் நோட்டு, கூடவே நீங்கள் பீரோவில் பயன்படுத்தாமல் வச்சுருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குண்டுமணி தங்கம், இந்த 3 பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு சின்ன கவர்லேயோ இல்லை ஒரு பேப்பர்லேயோ பொட்டலமாக மடித்து உங்கள் வீட்டோட பீரோவில் நீங்கள் வச்சுக்கணும். இப்படி வைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த வேர் அப்படிங்கிறது தன ஆகர்ஷண மூலிகை. இது என்ன பண்ணுன்னா, எந்த ஒரு விஷயம் தான் கூட இருக்கோ அதை பன்மடங்கு பெருக்கும். அதை விட முக்கியமானது, அந்த பொருள் உங்கள் பக்கம் தானாக வந்து சேருவதற்கான வசீகரத்தன்மையை ஏற்படுத்தும். இப்போ இந்த ரூபாய் நோட்டை அந்த வேரோடு சேர்த்து வச்சுருக்கீங்களே, அது மூலயமா உங்கள் வீட்டுக்குள்ளே பணப்புழக்கம் அதிகமாகும். உங்கள் கணவருக்கான உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு தேடி வரும். உழைப்புக்கேற்ற ஊதியம், வீண் விரயம், வீண் செலவாகாமல் உங்கள் வீட்டோட பீரோவுக்கு வரும். தங்கத்தோடு சேர்த்து வச்சிருக்கிறதால இந்த வருஷம் இருக்கக்கூடிய தங்கத்தை விட அடுத்த வருஷம் ஒரு சிறிய அளவு தங்கத்தையாவது நீங்கள் அதிகமாக வாங்கிறதுக்கான முன்னேற்பாடுகளை செய்யும். அடகுகளில் இருக்கக்கூடிய நகைகள் மீட்பதற்கான வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் இந்த பரிகாரம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். இந்த வேரை பயன்படுத்தி பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி இதுவரை வாழ்க்கையில் இருந்துட்டு இருந்த எல்லா விதமான கஷ்டங்களும் இருந்திடம் தெரியாமல் போயிடும். வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அந்த வேரோடு இருக்கக்கூடிய அந்த நகைக்கும் அந்த ரூபாய் நோட்டுக்கும் நீங்கள் தூப தீபம் போடலாம். குறைந்தது ஒரு 6 மாதம் அந்த வேர் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வளர்பிறை நாள் அன்னைக்கு அந்த பழைய வேரை எடுத்து தண்ணியில் விட்டுட்டு மறுபடியும் ஏதாவது வளர்பிறை நாளில் இதே மாதிரி அந்த வேரை தயார் செய்து அந்த நகையோடு சேர்த்து வச்சுடுங்க. அது அடுத்ததாக வரக்கூடிய அட்சய திதி வரைக்கும் அப்படியே நீடிக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக தெரியும். நம்பிக்கையோடு பண்ணுங்க, நல்லவே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.